உணவுகளில் வந்து பாவ உணவுன்னு ஒன்று இருக்குது. பாவச்சாப்பாடு. பாவச்சாப்பாடுன்னா என்ன தெரியுமா? நம்ம சாப்பாடை வீட்டில் வேறு யாரையாவது வச்சு சமைச்சு சாப்பிட்றோம் பாருங்கள், அதுதான் பாவச்சாப்பாடு. நம்ம உணவை நம்ம கையால் சமைச்சு சாப்பிட்ணும். அதுதான் வந்து நல்ல உணவு. நல்ல உணவுன்னா எது? நம்ம உணவை நாமளே சமைக்கணும். அந்த உணவை சம்பாதிப்பதற்கான அந்த பொருளாதாரத்தை நாமளே ஒரு வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு அந்த சம்பாத்தியத்திலேருந்து ஒரு உணவை வாங்கி சாப்பிட்ணும். அதுதான் வந்து நல்ல உணவு. இன்னும் மற்றபடி வந்து நீங்கள் உங்கள் உணவை வந்து உங்களுக்கு யாரோ சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து பாவ உணவு, பாவ சாப்பாடு. அந்த சாப்பிட்டிங்கன்னா அந்த பாவத்தை சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். அது உணவு கிடையாது, அது பாவம். அந்த பாவத்தை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் தான் வரும். அதனால் வந்து உங்கள் உணவை உங்கள் கையால் சமைக்கணும். நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதிரி வீட்டில் யாரோ ஒருத்தர் சமைச்சு வைப்பாங்க, அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு தான் தொலைக்கணும். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்லாம் கிடையாது, நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்கலனாலும் அதை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். இது வந்து அதனால் உங்கள் உடம்புக்கு அது பொருந்துகிற உணவாக அது இருக்காது. அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை சமைச்சு வைப்பாங்க, அதை நீங்கள் சாப்பிட்டு வருவீங்க. அப்போ அது உங்கள் உடம்புக்கு நல்லதா இல்லை அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த மாதிரி ஓசியில் ஈஸியாக உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னா சில விஷயத்தை தியாகம் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறதெல்லாம் பார்க்காம அதை தியாகம் பண்ணால் தான் இந்த மாதிரி எந்த உழைப்புமே இல்லாமல் உங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும். யாரோ சமைச்சு வைக்கிறாங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க. இவங்க வீட்டில் உள்ள யாரோ சமைச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாவம். நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடை இன்னொருத்தர் வந்து சமைக்கிறாங்க, அவங்கள கஷ்டப்படுத்தி நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்க. நீங்கள் வந்து ஒரு சாப்பாட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அது ஒரு பாவ சாப்பாடு தானே. இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தி தானே, உங்களுக்காக இன்னொருத்தர் கஷ்டப்படுறாங்க. ஒரு 5 நிமிஷம் கஷ்டப்பட்டால் அது உதவி. அதுவே தினமும் 2-3 மணி நேரம் கஷ்டப்பட்டால் உங்களுக்காக இன்னொருத்தர் கஷ்டப்படும் போது அது வந்து உதவி கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிற உதவி தானேன்னு நீங்கள் சொல்லலாம். உதவிங்கிறது 5 நிமிஷம் குறுகிய நேரத்தில் செய்யக்கூடியதான் உதவியை தவிர நிறைய நேரம் ஒருத்தர் உங்களுக்காக உதவி செய்கிறாங்க அப்படின்னா அது வேலையாக மாறிவிடும். அது வந்து ஒரு தொழிலாகவே மாறிடும். அதனால் வந்து அது வந்து உதவி கிடையாது. குறுகிய நேரத்தில் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடியது தான் உதவி. ஒருத்தர்கிட்ட உதவி கேட்குறீங்கன்னா அவங்க உங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் செலவழித்து அந்த வேலையை உங்கள் உதவி செஞ்சு அது வந்து உதவி. 5 நிமிஷம் செலவழித்து ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அது வந்து உதவி. ரொம்ப நேரம் செலவழிச்சிட்டாங்கன்னா அது வந்து அப்புறம் தொழிலாக மாறிடும். அப்போ அதுக்கு நீங்கள் ஊதியம் கொடுக்கணும். அதனால் எல்லா இப்போ இந்த ஒரு குடும்பம்னா அங்கே வந்து தொழிலுக்கு இடம் கிடையாது. குடியிருப்பு பகுதிக்கு வந்துட்டாக்கா நம்ம குடும்பம் அப்படின்னு வரும்போது அங்கே தொழில் சிந்தனையே வரக்கூடாது. தொழில்னால் அங்கே வந்து அன்பு பாசம் எதுவுமே கிடையாது. தொழில் செய்கிற இடத்துக்கு போயிட்டிங்கன்னா அங்கே அன்பு பாசம் அக்கறை எதுவுமே கிடையாது. அங்கே வந்து மிஷின் ஒரு அன்பு பாசம் இல்லாத ஒரு மனநிலையில் தான் தொழில் செய்வாங்க. அப்போ வீடுன்னு வந்துட்டால் அங்கே தொழில் என்கிற அந்த மனநிலையே வரக்கூடாது. தொழில் செய்யும்போது ஏற்படுகிற மனநிலை வரக்கூடாது. வீட்டில் பெண்கள் எல்லாருமே வந்து சமைக்கிற வேலையை தொழில் மாதிரி தான் செய்கிறாங்க. ஒரு தொழிலை செய்கிற மாதிரி. எனக்கு வீட்டில் சமைப்பது தொழில், வீட்டு வேலைகளை பார்ப்பது எனக்கு தொழில். உங்களுக்கு வெளியில் போய் பணத்தை சம்பாதிச்சுவாங்க, அது உங்களுக்கு தொழில். வீட்டில் உள்ள வேலைகளை செய்வது, பிறருக்கு தேவையான உணவுகளை சமைப்பது, பிறருடைய ஆடைகளை துவைச்சு போடுறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, அது எனது தொழில் அப்படிங்கிற மாதிரி தொழில் செய்கிற மனநிலையில் தான் பெண்கள் அந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் வீட்டில் வந்து தொழில் செய்யக்கூடாது. தொழில் செய்கிற மனநிலையை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. வீட்டில் அது தொழில் செய்கிற மனநிலையை தொழில் செய்கிற இடத்துல விட்டு வரணும். ஏன்னா வந்து தொழில் செய்யும்போது ஒருத்தருக்கு அன்பு பாசம் எதுவுமே இருக்காது. அங்கே வந்து வேலை தான் அங்கே முக்கியம், தொழில் தான் முக்கியம். அங்கே உறவுமுறைக்கு நட்பு பாசம் அன்பு காதல் எதுக்குமே வந்து தொழில் செய்கிற இடத்துல இடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த தொழில் செய்கிற மனநிலையை தொழில் செய்கிற இடத்துலையே விட்டுட்டு வந்துடணும். வீட்டுக்கு வந்து அந்த தொழில் செய்கிற மனநிலையை கொண்டு வரக்கூடாது. வீட்டில் வச்சு தொழில் செய்யக்கூடாது. வீடை வந்து ஒரு தொழில் செய்கிற இடமா மாற்றக்கூடாது. அப்போ பெண்கள் வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையும் என்ன மனநிலையில் செய்கிறாங்க? ஒரு தொழிலை செய்கிற மனநிலையில் செய்கிறாங்க. பயந்து போய் செய்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா மேலதிகாரிக்கு பயந்து போய் வேலை செய்வோம்ல, அப்படின்னா அதே மாதிரியான பயத்தோடு தான் பெண்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க. மேலதிகாரிகள்னால் ஆண்களுக்கு பயந்துக்கிட்டு அந்த வேலை செய்கிறாங்க. அப்போது ஒரு குடும்பம்னா சந்தோஷமாக இருக்கணும், ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ஓய்வாக இருக்கணும். அதுதான் இன்பம். மென்மையான வேலைகளை தான் குடும்பத்தில் இருக்கும்போது செய்யணும். அப்போ தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும்போது பெண்களை வந்து நீ கஷ்டப்படுத்தி வேலை வாங்கி பயமுறுத்தி அவங்கள வெளியில் போய் வேலை பார்க்க விடாமல் சுதந்திரமாக வாழ விடாமல் அவங்கள அடிமைப்படுத்தி அவங்க கையால் சமைச்சு நீ சாப்பிட்ற சாப்பாடு கண்டிப்பாக அது பாவ சாப்பாடு தானே. அது ஒரு பாவ உணவு தானே. நீ சாப்பிடுவது உணவு இல்லை. அப்படி சமைச்சு நீ சாப்பிடுகிற உணவு என்பது உணவல்ல, அது பாவங்கள். பாவங்களை சாப்பிடுகிறாய். பாவங்களின் பலன்கள் தான் நோய்கள். பாவங்களை சாப்பிட்டதுனால தான் நோய் வந்து போச்சு. அதனால் ஓன் சாப்பாட்டை நீ தான் சமைக்கணும். அப்போ தான் உனக்கு என்ன உணவு தேவை, எந்த அளவு தேவை, இன்றைக்கி சாப்பிடவா வேண்டாமா, இன்றைக்கி பட்னியாக கிடக்கலாம், அந்த வேளை பட்னியாக கிடக்கலாம், அடுத்த வேளை நம்ம சாப்பிட்லாம், சாயந்தரமாக சாப்பிட்டுக்கலாம். அது ஒரு உணவு சுதந்திரம். நீ சாப்பிடணுமா வேண்டாமான்னு நீ தான் முடிவு எடுக்கணும். இப்போ பெண்கள் வீட்டில் சமைச்சு வச்சுருவாங்க. ஒரு மனைவி வந்து வீட்டில் சமைச்சு வச்சுருவாங்க. கணவன் வந்து சாப்பிட்லன்னா ஏன் நான் சமைச்சது நீங்கள் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிப்பாங்க. அப்போ அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காகவே அந்த கணவன் என்ன பண்ணுவார், அவர் சாப்பிடுவார். வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்ருவாங்க.
அவங்க எதாவது நினச்சிப்பாங்க, நம்ம மேலே உள்ள கோவத்தில் தான் நம்ம சமைச்சதை அவங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் உள்ள மற்றவங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி இதில் வந்து உணவு சுதந்திரம் இல்லை. மற்றவங்க உணவு சுதந்திரத்தில் ஒருத்தர் சாப்பிட்றதா வேண்டாமா, பட்டினி கிடக்கலாமா வேண்டாமா, அல்லது என்ன சாப்பிட்ணும், எதை சாப்பிட்ணும், இதைத்தான் சாப்பிட்ணும், இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. உணவை உண்பதில் ஒரு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்துக்கு தடையாக வீட்டில் உள்ள கடைபிடிக்கிற இந்த அடிமைத்தனமான நடைமுறை ஒரு காரணமாக இருக்குது. அவரவர் உணவுகளை அவரவரே சமைக்கும் பொழுது தான் இன்றைக்கி பட்டினி கிடக்கிறதும் சாப்பிட்றதும் என்னுடைய உரிமை, என்னுடைய கடமை, அது என்னோட. இப்போ வந்து வீட்டில் மற்றவங்க வந்து உணவை சமைச்சு கொடுக்கும்போது, மற்றவங்களுக்கு தேவையான உணவை சமைச்சு கொடுக்குற வேலையை முழு நேரமாக செஞ்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒருத்தர் வந்து பட்டினியாக கிடக்கணும்னா அதுக்கு இன்னொருத்தர்கிட்ட காரணம் போய் சொல்ல வேண்டியது. நான் இன்றைக்கி பட்டினி, ஏன் பட்டினி கிடக்குறீங்க, நான் செய்கிற சாப்பாடு சரியில்லையா அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சண்டைகள் வந்துடும். அப்போது மனஸ்தாபங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்போது உணவு சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. நான் சாப்பிட்ணுமா வேண்டாமா, நான் எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது, இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்ணும், இந்த வேளை நான் என்ன சாப்பிட்ணும், இந்த வேளை நான் பட்டினியாக கிடக்க போகிறேன் அப்படிங்கிறது நான் எடுக்கிற முடிவு. அதுக்கு போய் நான் யாருக்கும் விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ ஏன் வருது அப்படின்னா, அந்த விளக்கம் கொடுக்குற அவசியம் ஏன் வருதுன்னா, நான் எனது உணவை இன்னொருத்தர் சமைக்கும்போது தான் நான் இன்னொருத்தருக்கு போய் விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது உடனே அவங்க வந்து ஏற்றுக்கவும் மாட்டாங்க. அப்போது வந்து அவங்களுக்கு வந்து புரியாமல் சண்டைகள் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது இதில் வந்து உணவு சுதந்திரம் இப்படி தான் நோய்கள் வருது. நோய்கள் வந்து பிறருக்காகவே சாப்பிடுகிற வழக்கம் தான். பிறருக்காக எனக்காக சாப்பிடணும், எனக்கு இன்றைக்கி பட்டினியாக கிடக்கணும்னா நான் கிடக்கணும்னு தோணணும், எனக்கு வந்து நான் என்ன உணவு சாப்பிடணுமோ அதுதான் சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு உணவு சுதந்திரம் என்பது இல்லாமல் போனதால் தான் பிறருக்காக சாப்பிட்றாங்க. பிறரை திருப்திப்படுத்துறதுக்காக, பிறர் மனம் புண்பட்டு விடுமோ என்பதற்காக ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போனால் அவங்க கொடுக்குற டீயை குடிக்கலன்னா அவங்க மனசு புண்பட்டு விடும் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லாமலாம் சொல்ல முடியும். அதனால் அது எல்லாருக்கும் அதை சொல்ல முடியாது. இல்லை, நான் வந்து இது மாதிரி டீ குடிக்க மாட்டேன், அல்லது நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அது சோறுலாம் சாப்பிட்றதில்ல, இப்படி நான் இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு இப்படி சொல்வதற்கு எத்தனை பேருக்கு அந்த விழிப்புணர்வு இருக்காது. அதனால் எல்லாத்துக்கும் அந்த விழிப்புணர்வு. அதனால் நம்ம எதையாவது சாப்பிடாமல் போக அவங்க வேறு நம்ம மேலே வருத்தப்பட, அவங்க மனசை புண்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி மற்றவங்களுக்காகவே சாப்பிட்ற வழக்கம் வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது. அந்த வழக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? வீட்டில் சமைச்சு வச்சுருவாங்க, அதை நம்ம சாப்பிட்ணும். சாப்பிட்லன்னா அது வீட்டில் வந்து ஏன் சாப்பிட்ல, நான் சமைச்ச சாப்பாடு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சண்டைகள் வரும். இப்படி அப்போ அவங்க இந்த மாதிரி சண்டைகளை தவிர்க்கிறதுக்காக ஏதோ ஒன்று சாப்பிட்டு போவோம், வெந்ததை தின்னுட்டு அப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சாப்பிடும். இப்படி வீட்டில் ஆரம்பிக்குது பிறருக்காக சாப்பிடுகிற வழக்கம். தயவுதாட்சணியே பார்க்கக்கூடாது. உங்கள் உணவில் நீங்கள் தயவுதாட்சணியே பார்க்கக்கூடாது. ஏன்னா உங்கள் உணவு தான் உங்கள் முன்னேற்றத்தை தீர்மானிக்குது, உங்கள் குணத்தை தீர்மானிக்குது. நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறதா, சோம்பேறியாக இருக்கிறதா, எல்லாமே அந்த உணவு தான். சரியான உணவு சாப்பிட்டா தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும், நோய் இல்லாமல் இருக்க முடியும், சுறுசுறுப்பாக இருக்க முடியும். நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக சோம்பேறித்தனம் தான் வரும். அரிசி உணவு உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்கும். அந்த உணவை சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான ஆற்றல், வலிமை எல்லாமே கிடைக்கும். அப்போ ஒரு மெத்தனை வந்துடும். நம்மக்கிட்ட தான் அளவுக்கு அதிகமான ஆற்றல் இருக்க, வலிமை இருக்க அப்படிங்கிறபோது ஒரு மெத்தனை வந்துடும், ஒரு பயம் இல்லாமல் போயிடும். ஒரு பெரியவங்களை பார்த்து, பெண்களை பார்த்து ஒரு பயம் இல்லாமல் போயிடும். தன்னை விட உடலில் வலிமை குறைந்தவர்களை பார்த்து இளக்காரமாக பார்க்க தோணும். அந்த மாதிரி உளவியல் ரீதியாக நிறைய குறைபாடுகளை உணவு ஏற்படுத்துகிறது. அதனால் உணவை சாதாரணமாக நினைக்காதீங்க. உணவில் வந்து நம்ம என்ன உணவு சாப்பிடணும், எதை சாப்பிடணும், அது நம்முடைய குணத்தை தீர்மானிக்கிறது, நமது வெற்றியை தீர்மானிக்கிறது. அப்படி இருக்கும். நம்ம அதில் வந்து அந்த உணவில் நமக்கு ஒரு சுதந்திரம் இருந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். சும்மா மற்றவங்களுக்காக நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தால் அப்புறம் தான் குண்டாயிடுவாங்க. பிறர் மனம் புண்பற்றக்கூடாதுனே சாப்பிட்டு கடைசியில் அதுவே வழக்கமாகவும் வாழ்க்கையாகவும் மாறி குண்டாகி நோயோடையும் கடைசியில் செத்தே போயிடுவாங்க. மற்றவங்களுக்காக சாப்பிட்டு கடைசியில் நோய் வந்து செத்தே போயிடுவாங்க. மற்றவங்களும் அதே மாதிரி தான், எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. மற்றவங்களுக்காக சாப்பிட்டு எல்லாருக்கும் நோய் வந்து எல்லாருமே செத்து போயிடும். அந்த மாதிரி உணவில் சுதந்திர குணம். எது நல்ல உணவு அப்படின்னா, நம்ம கையால் நாம் சமைச்சு சாப்பிடணும். நம்ம உணவை நாமளே தேர்ந்தெடுத்து வாங்கி வந்து அதை சமைத்து சாப்பிட வேண்டும். அதுதான் நல்ல உணவு. பிறரது கையால் நீ சமைச்சு பிறரை அடிமைப்படுத்தி பிறரது சுதந்திரத்தை பறித்து அவங்க கையால் நீ சமைச்சு சாப்பிட்டன்னா அந்த உணவு தான் பாவச்சாப்பாடு, பாவ உணவு. இன்னும் சொல்லப்போனால் உயர்ந்த உணவு எது தெரியுமா? நீ வயலில் வேலை பார்த்து நீ உற்பத்தி செய்யணும் அந்த உணவை, அதை எடுத்து நீ சமைச்சோ பச்சையாவோ சாப்பிட்ணும். அதுதான் உயர்ந்த உணவு. உனது வயலில் நீ உழைத்து நிலத்தில் இறங்கி உழைத்து உற்பத்தி செய்து அந்த உணவை பச்சையாவோ சமைச்சோ பகிர்ந்து உண்ண வேண்டும். அப்போ தான் அது உயர்ந்த உணவு, மிக உயர்ந்த உணவு. அதுக்கு ஈடாக வேறு ஒன்று அதில் வந்து இந்த மாமிசம்லாம் சேராது. மாமிசம் வேறு எந்த உணவும் அந்த உணவில், அந்த உயர்ந்த உணவுன்னு வரும்போது அதில் மாமிசம்லாம் இருக்கக்கூடாது. அப்படி நீ உற்பத்தி பண்ணுற உணவு இருக்குது பாரு, நீயே உனது விளைநிலத்தில் இறங்கி வேலை பார்த்து உழைச்சி உற்பத்தி பண்ணுற பாரு, அந்த உணவில் தானியங்கள் இடம்பெறக்கூடாது, மாமிசம் இடம்பெறக்கூடாது, பால் இடம்பெறக்கூடாது, முட்டை இடம்பெறக்கூடாது. பால் வந்து மனித உணவு கிடையாது.
அதனால் முட்டை இடம்பெறக்கூடாது. அப்போ அப்படி ஒரு உணவு தான் உயர்ந்த உணவு. அதுதான் உனக்கு மெத்தனத்தை ஏற்படுத்தாது, அளவுக்கு அதிகமான ஆற்றலை தராது, அளவுக்கு அதிகமான வலிமை தராது. அளவுக்கு அதிகமான வலிமை விட்டால் அளவுக்கு அதிகமான ஆற்றல், அளவுக்கு அதிகம் அல்லது செயற்கையான வலிமை, செயற்கையான ஆற்றல் அது விட்டால் செயற்கையான ஆற்றல், செயற்கையான வலிமைலாம் ரொம்ப பிரம்மாண்டமான வலிமை தரக்கூடிய அது. இந்த தானிய உணவு இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்டாக்கா உங்களுக்கு ஒரு தெம்பு வருது பாருங்கள், ஒரு டெம்ப்ட் வருது பாருங்கள். அந்த தெம்பு தான் ஒரு செயற்கையான வலிமை. அது இருந்தால் உனக்கு மெத்தனை வந்துடும். உன்னை விட வலிமை குறைந்தவர்களை பார்க்கும்போது உடலளவில் பெண்களை, குறிப்பாக ஆண்கள் பெண்களை பார்த்தாங்கன்னா ஒரு இளக்காரமாக பார்க்க ஆரம்பிச்சிடும். இவங்களை பார்த்தா ஈஸியாக அடிமைப்படுத்திடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அது மாதிரி பெண்களுக்கு யாரை பார்த்தா அது மாதிரி தோணுன்னா, தன்னை விட வயது குறைந்த பெண்களை பார்க்கும்போது இவங்களை பார்த்தா ஈஸியாக அடிமைப்படுத்திடலாம் உங்களுக்கு. ஏன்னா நம்மளை விட தெம்பு குறைவாக தான் இருக்குது, உடல் வலிமை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பெண்களையே அடிமைப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான உளவியல், இந்த உணவு உண்பதால் ஏற்படுகிற தானியங்கள், மாமிசங்கள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படுகிற உளவியல் மாற்றங்கள் தான் காரணமாக இருக்கிறது. அதனால் பாவச்சாப்பாடு, பாவங்களை தான் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். பிறரை அடிமைப்படுத்தி, பிறரது சுதந்திரத்தை பறித்து, பெண்களுடைய சுதந்திரத்தை பறித்து, வீட்டுக்குள்ளேயே முடக்கி, அவர்களை நம்முடைய வீட்டில் உள்ள வேலைகளை சமைப்பதற்காகவும் துணி துவைப்பதற்காகவும் இப்படி வாழ்ந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா? பிறரை அடிமைப்படுத்தி, பெண்களை அடிமைப்படுத்தி, அவங்கள சமைக்க வச்சு, அவங்கள சுதந்திரத்தை பறிக்க வச்சு, அவங்களுக்கே தெரில இது தப்புண்டு, அந்த மாதிரி அவர்களை மூளை செலவு செய்து அப்படி அவங்க கையால் சாப்பிட்ற சாப்பாடு தான் பாவச்சாப்பாடு. அதனால் பாவங்கள், நீங்கள் சாப்பிடுவது உணவல்ல, அது பாவங்களை சாப்பிட்டதால் தான் நோய்கள், விரைவிலேயே மரணம், இப்படி நிறைய. அதுக்கு தண்டனை தான், பாவங்களுக்கு தண்டனை தான் மரணம், பாவத்தின் தண்டனை தான் மரணம் அப்படின்னு. அகால மரணம், சீக்கிரமாக செத்து போகிறது, செயற்கையான மரணம். மரணங்கிறது எல்லாத்துக்கும் வரும். அதனால் மரணத்தை தண்டனையாக, அது இயற்கையானது. ஆனால் சீக்கிரமாக செத்து போகிறாங்க பாருங்கள், 70 வயசில் 80 வயசில், அதுதான் செயற்கையான மரணம். அது இயற்கையான மரணம் கிடையாது. அதான் பாவத்தின் தண்டனை தான் செயற்கையான மரணம்.